பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குது. மரணம் இன்றைக்கு சந்தித்தா அந்த பாவம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய குடிப்பழக்கம், உங்களுடைய லஞ்சம், உங்களுடைய ஊழல், உங்களுடைய இச்சையான காரியங்கள், போதை, மாத்திரை, மருந்துகள், அது உங்களை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போயிடும். அதனால தான் ஆண்டவர் பரிதபிக்கிற, ஐயோ என் பிள்ளைகள் நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாதே, அக்னி கடலில் போயிடக்கூடாதுன்னு உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். அதனால் நான் உனக்கு விடுதலை தர்றேன், உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நீ வா என்ற அழைப்பு கொடுக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். பாருங்க, அது இயேசு கிறிஸ்து. ஏன்னா நமக்காக சிலுவையில் அவர் மரித்து பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால் அவர் பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேற்றரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய தேவன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து அதை நிவர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். நீங்களும் கூட ஏதோ ஒரு தேவையோடு, குறைவுகளோடு சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். ஏதோ ஒரு பாவக்கட்டி நிமித்தமாக அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் தோல்வியில் துவண்டு போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். பாவிகளின் சிநேகிதனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவ பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி பரிசுத்தமான வாழ்வு வாழ உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்டர்ஸ் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர்? இதான் இயேசுவை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் எங்கள் ஊருக்கு வர்றாருன்னு கேள்விப்படுறேன்னா அவரை பார்க்கணும். எப்படிப்பட்டவர்? அவர் அற்புதம் செய்கிறார், சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறான்னு கேள்விப்படுகிறேன். நானே அவரை பார்க்கணும். நீங்கள் நிறைய கேள்விப்படுறீங்க. இயேசு இவங்களுக்கு அற்புதம் செய்தார், இவங்களுக்கு விடுதலை கொடுத்தார், சாட்சியெல்லாம் கேள்விப்படுறீங்க. இந்த இயேசுவை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவரை நானும் பார்க்கணும், நானும் அவரால் தொடப்படணும், நானும் அவரை சந்திக்கணும், அவர் என்னையும் சந்திக்கணும்னு விரும்புகிறீங்களா? உண்மையாக நீங்கள் விரும்பி ஆண்டவரை தேடுனா அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வேத புஸ்தகத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்று நிறைய காரியம் சொல்லப்படுகிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை வைத்தே அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று அறியலாம். அவர் அன்பானவர், வல்லமை உள்ளவர், சமாதான பிரபு, நித்திய பிதா, ஆறுதலின் தேவன், நிறைய பெயர்கள் அவருக்கு. ஒவ்வொரு பெயரும் அவருடைய சுபாவம், அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தும். இன்றைக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். அதற்காக சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 32 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஓமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவனிடத்தில் வந்து அவர்களை இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள். இயேசு அவர்களை சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பாணிகள் நடக்கிறதையும், குருடர் பார்வையடைகிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்,
இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இங்கே நடந்த சம்பவம் பாருங்க. இயேசு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. கலிலேயா கடல் என்ற கடல் இப்பவும் இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடபகுதியில். அது சுற்றிலும் மலைகள், அங்கே நிறைய ஊர்கள், கிராமங்கள், பட்டணங்கள் இருக்கிறது. இயேசு அந்த மலைக்கு ஏறிய போது கேள்விப்பட்ட ஜனங்கள்லாம் கூட்டமாக வந்துட்டாங்க. அதில் நடக்க முடியாதவங்க, சரீரம் ஊனமுற்றவர்கள், கண் தெரியாதவங்க, பார்க்க பேச முடியாதவங்க, கேட்க முடியாதவங்க, பல வியாதியஸ்தரெல்லாம் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. அவங்களெல்லாம் இயேசு குணமாக்கினார். ஒருவரை கூட ஒன்று சுகமாக்க முடியாது போ அப்படிலாம் இயேசு சொல்லவில்லை. யாரையும் அற்பமாக அவர் நினைக்கவில்லை. எல்லாரையும் அவர் நேசித்து அவங்களை சுகமாக்கினார். இப்போது அவர் பிரசங்கம் பண்ணினார். 3 நாள் அவளுக்கு அங்கேயே தங்கிட்டாங்க. பெரிய அந்த கடல் இருக்குல்ல, அது வந்து சுத்தமான குடி தண்ணீர். அதனால் அந்த மலைப்பகுதியை நான் பார்த்துருக்குறேன். அங்கே வந்து நல்ல அருமையாக இருக்க, கிளைமேட் நல்லாயிருக்கும். அந்த மலைப்பகுதியில் சில கிராமங்கள் இருக்கிறது. மக்கள் அங்கேயே தங்கிட்டாங்க. 3 நாள் இரவும் பகலும் அங்கே தங்கி இயேசுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டு கொண்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களை வீட்டுக்கு அனுப்பணும், அவங்கவுங்க ஊர்களுக்கு போகணுன்னா. அவங்க 3 நாளாக அப்படியே இயேசு பிரசங்கத்தை கேட்டு ரசித்து கொண்டு இருந்தாங்களா. சாப்பாடு மற்ற காரியத்தை சிந்தை இல்லை. தண்ணி அந்த கடலில் நல்ல குடி தண்ணீர், அந்த தண்ணியை குடிச்சிருப்பாங்க. மற்றபடி பெரிய கூட்டம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் வெறுமனே அனுப்ப விரும்பலை, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். எவ்வளோ ஒரு துக்கம் வேதனை இருந்தால் 3 நாளாக உட்காந்து என் பிரசங்கத்தை அவங்க கேட்டுக்கொண்டே என்னுடைய அற்புதத்தை பெற காத்திருப்பாங்க. இந்த ஜனங்கள் பாவம், எவ்வளோ பாதிக்கப்பட்ட உள்ள இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இயேசு சொன்ன வார்த்தை பாருங்கள், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அதனால் நான் வெறுமனை அனுப்பக்கூடாது, இவங்க வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, அதனால் உணவு கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி இயேசு அற்புதம் செய்தது அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. 5 அப்போ 2 மீன் அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு அங்கிருந்து போகும்படி செய்தார் என்பது தொடர்ந்து எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். நேசம், பாசம் அல்லது அன்பு என்பது வேறு, பரிதபிக்கிறது என்பது வேறு. அன்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும், பாசம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ரோட்டில் போகிறவங்க கூட யாராவது சின்ன பிள்ளைகளை பார்த்தா பாசமாக தட்டி கொடுப்போம், பேசுவோம், ஒரு அன்பாக பேசுவோம். ஒரு ஏழை பார்த்து அன்பு காட்டும், அது வேறு. ஆனால் பரிதபிப்பு என்பது ரொம்ப நெருங்கின உறவுகளுக்கு தான் உண்டாகும். ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டால் அந்த தாய்க்கு தான் பரிதபிப்பு உண்டாகும். மற்றவங்க நேசிக்கலாம், பாசம் காட்டலாம். அந்த பரிதாபம், பரிதபிப்பு என்பது இந்த தாயினுடைய உள்ளம் படபடக்கும், தனக்கே மரணம் வேதனை வந்துட்ட மாதிரி உணர்வு வரும் பாருங்க. அதான் பரிதபிப்பது. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். வெறுமனே நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறவர் மாத்திரம் அல்ல, நாம் பாதிக்கப்பட்டால் அவருடைய உள்ளம் பாதிக்கப்படும். அதுதான் உண்மையான பரிதபிப்பு. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்ன ஒரு அற்புதமான ஆண்டவர். அதுக்கு தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அவருடைய அந்த பரிதபித்த நிமித்தமாய் என்ன நடக்கிறது? யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பைபிளில் யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியின் குறித்த ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறேன். நினிவே என்கிற ஒரு பட்டணம், அது அசீரியா என்கிற ஒரு பெரிய ராஜ்யம், அதனுடைய தலைநகர் தான் நினிவே என்கிற ஒரு பட்டணம். அது இப்போ ஈராக் அந்த பகுதியில் இருக்கிற அந்த நாட்களில் இருந்த ஒரு ராஜ்யம், அதனுடைய பட்டணம். அதில் 1,20,000க்கும் அதிகமான மக்கள் அந்த பட்டணத்துக்குள்ளே வசித்தார்கள். அதுக்கு ஒரு ராஜா இருந்தார். ஆனால் ரொம்ப துன்மார்க்கம், கடவுள் பயம் கிடையாது, துன்மார்க்கமாக நடந்தாங்க. மந்திரவாதம், பில்லிசூனி, பேய் வணக்கம், அது மாதிரி ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம், விபச்சாரம், வேசித்தனம், குடி, மனம் போல மக்கள் வாழ்ந்தார்கள். இந்த பாவம் பெருகி
அது பரலோகம் வரைக்கும் போய் எட்டி விட்டது. ஒரு பாவம் நிறைவாகும் போது ஆண்டவர் நியாயம் தீர்த்து விடுவார். எப்போவுமே நீங்கள் அறிந்து கொள்ளணும், ஒரு மனிதன் பாவம் செய்த உடனே ஆண்டவர் தண்டிக்க மாட்டார், நியாயம் தீர்க்க மாட்டார். அவன் மனம் திரும்ப அவன் தன்னை சரிப்படுத்திக்கொள்ள வாய்ப்பு தந்து கொண்டே இருப்பார். ஆனால் எதுக்கும் பார்க்காம நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு என்ன நடக்காதுன்னு துணிகரமாக பாவம் செய்ய 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 அந்த பாவம் நிறைவாகும் போது, அந்த பாவம் பூரணப்படும் போது தேவன் நியாயம் தீர்த்தருவார். அதனால்தான் துன்மார்க்கருக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் அவனுடைய உள்ளம் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுகிறது அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் பாவம் செய்த உடனே ஆண்டவர் தண்டிப்பது இல்லை. ஆண்டவர் அவனுக்கு மனம் திரும்ப வாய்ப்புகளை தருவார். இந்த நினிவே பட்டணத்தின் மக்களும் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்த இல்லை. அதனால் பாவம் பெருகினதுனால ஆண்டவர் ஒரு டைம் குடிச்சிட்டார். ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். யோனா தீர்க்கதரிசி அனுப்பி இன்னும் 40 நாள் தான் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது. பாவம் பெருகினதுனால தேவன் தன்னுடைய நீதியின்படி இந்த பட்டணத்துக்கு தண்டனை கொடுக்க போகிறார், அழிவு வரப்போகிறது என்ற செய்தியை சொல்லுகிறார். இது ராஜாவுக்கு தெரிந்த உடனே பாவ உணர்வடைந்து மனம் திரும்புகிறார். ஐயோ, நம்ம தெய்வ பயம் இல்லாமல் இஷ்டப்படி வாழ்ந்துட்டோமே, ஆண்டவுடைய எச்சரிப்பு வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லி தன் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி எல்லாரும் மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவுடைய பாதத்தில் விழணும்னு சொல்லி எல்லாரும் தங்களை தாழ்த்தி ஆண்டவுடைய பாதத்தில் விழுந்த உடனே ஆண்டவர் அந்த அழிவு செய்யாதபடி தேவன் மனம் மாறினார். அந்த தீர்க்கதரிசிக்கு அது ரொம்ப கோபம். பட்டணத்தை அழிப்பேன் தானே சொன்னீங்க, நான் போய் சொன்னேன், நீங்கள் அழிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அவங்கள அழிப்பது என் நோக்கம் அல்ல, அவங்க மனம் திரும்பணுன்றதான் என்னுடைய நோக்கம் என்பதாக ஆண்டவர் சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசிட்ட ஒரு வார்த்தை சொல்றார். வசனத்தில் 11ஆம் வசனத்தில் பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்றார். நான் இந்த மக்களுக்காக பரிதபிக்கிறேன். 1-2 இல்லை, 1,20,000க்கு அதிகமான மக்கள். இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். நான் உண்டாக்கின மக்கள், நான் சிருஷ்டித்த மக்கள், ஆனால் என்னை அறியலை. அவங்க இஷ்டப்படி பாவத்தில் வாழ்ந்து அழிவை தேடிக்கொண்டது உண்மைதான். அதனால் நான் அழிக்கணும்னு நினச்சேன். இப்போ மனம் திரும்பிட்டாங்க. அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதைத்தானே நான் விரும்புகிறேன். இந்த ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் கூட பாவத்தில் ஒரு மனிதன் இந்த மதுபான குடி, போதை வஸ்துகள், லஞ்சம், ஊழல், பண ஆசை, பல பாவங்களை துணிகரமாக விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தங்கள் செய்யும்போது அந்த ஆத்மாவுக்காக பரிதபிக்கிறார். ஐயோ, இந்த பாவத்தில் அழிகிறாங்களே, மனம் திரும்பணுமேன்னு பரிதபிக்கிற ஒரு தேவன். நீங்கள் மதுபானத்துக்கு அடிமையாக, சூதாட்டத்துக்கு அடிமையாக, போதை வஸ்துகளுக்கு அடிமையாக, ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கி நிம்மதி இல்லாமல் தவிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கிறார். இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் ஆண்டவர் பரிதபிக்கிறார் தெரியுமா? அந்த பாவம் ஒரு மனிதனை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். எசேக்கியேல் 18:23 ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு விருப்பம் கிடையாது, அவன் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பிழைப்பதை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய விருப்பமே பாவத்தில் இருக்கிற மனிதன் பாவத்தில் மரிப்பது அல்ல. குடிச்சு அதனை மரித்த போது ஆண்டவர் விரும்பலை. நீங்கள் துன்மார்க்கமாய் நடந்து போதை வசதியில் அழிந்த போது அவருக்கு விருப்பம் இல்லை. அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். உங்களுடைய பாவம் உங்களை நரகத்தின் அக்னிக்கு கொண்டு போய்விடும். அதனால்தான் அவர் பரிதபிக்கிறார், ஐயோ நரகத்தில் அழிந்து விடக்கூடாது என்பதாக. சிலர் சொல்லுவாங்க, நரகெல்லாம் ஒன்று கிடையாதுங்க, அது சும்மா மக்களை பயமுறுத்துறதுக்கு இவங்க சொல்கிற விஷயம்னு. இயேசுவே சொல்லுகிறார் தெரியுமா நரகத்தை பற்றி? அது மாத்திரம் இல்லை, நரகம் மனிதனுக்காய் உண்டாக்கப்பட்டதல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 25:41 இயேசு சொல்லுகிறார், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டதான் இந்த நரகம் என்பதாய், நித்திய அக்கினி, அது ஒரு பெரிய அக்கினி கடல் என்பதாய் சொல்ல. நரகம் என்கிறது ஒரு அக்கினி கடல். தண்ணீர் கடல் சீறி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியல. அக்கினி அலைகளாக எழும்பி ஒரு பெரிய கடல். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன்.
அது நெருப்பில் போட்டால் ஒரு நிமிஷத்தில் நம்ம வேதனை இருக்கும், செத்து போயிடும்ல, பிரச்சனை இல்லை. மரணம் கிடையாது. இந்த நரகத்தின் அக்கினி என்பது அங்கே மனிதனுடைய ஆத்மா போடப்படும். மனிதனுக்கு இதே மாதிரி கை, கால்கள், கண்கள் எல்லா காரியமும் இருக்கும். ஆனால் மரணம் இருக்காது. வலி இருக்கும், வேதனை இருக்கும், தாகம் இருக்கும். அதை இயேசுவே சொல்லி இருக்கிறார். இது ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் பாவத்திலேயே மறிக்கும்போது அந்த பாவம் அவனை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பாவம் ஒரு மனிதனை அக்னி கடலுக்குள்ளே கொண்டு போய்விடும். அது அக்னியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற இடம். அங்கே வேதனை இருக்கும், மரணம் இருக்காது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அதனால்தான் பாவம் செய்தால் பயம் வந்துடும், பிசாசுக்கு இடம் கொடுத்தா பயம் வந்துடும். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பான காரியம் செய்கிறவங்க, கொலை செய்கிறவங்க, விபச்சாரக்காரர், சூனியக்காரர், மந்திரம் பில்லி சூனி செய்கிறவங்க, அது மாதிரி விக்கிர சிலை வணக்கம் செய்கிறவங்க, பொய்யர் அனைவரும், பொய் பேசியே ஏமாத்துறது பாருங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு பொய், மக்களை ஏமாத்துறதுக்கு பொய், அதிகாரத்தில் பொய், இதெல்லாம் இங்கே தான். ஒரு நாள் மரணம் சந்திக்கும் போது அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள்னு வேத வசனம் சொல்லுகிறது. அதனால தான் இந்த ஆத்மா நரகத்துக்குள்ளே போயிட்டா திருப்பி வரவே முடியாது. நீங்கள் என்ன பூஜை செய்கிறேன், அது செய்கிறேன், தான தர்மம் செய்கிறேன், இந்த ஆத்மாவை திருப்பி கொண்டு வரல, முடியவே முடியாது. உயிரோடு இருக்க வரைக்கும் அப்போ தான் நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட முடியும். மரணத்திற்கு பிறகு நரகத்துக்குள்ளே போன ஒரு ஆத்மா திரும்பி மோட்சம் வரவே முடியாது. நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, தவறான நம்பிக்கை உங்களை மோசத்துக்குள் ஆக்கிவிடும். அதனால் தான தர்மம் செய்தெல்லாம் பரலோக மோட்சத்துக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். செய்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி லஞ்சம் வாங்கியிருந்தால் திருப்பி கொடுக்கணும். அநியமாக ஊழல் பண்ணி சம்பாதிச்சிருந்தால் மக்கள் பணத்தை திருப்பி கொடுக்கணும். அவருடைய அடுத்தவருடைய ஒரு சின்ன பொருளை கூட திருப்பி கொடுத்தா தான் பரலோகத்து போக முடியும். அப்போ நாட்டையே நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு பரலோகத்து போகலான்னு எப்படி நினைக்க முடியாது. இதுதான் உண்மை. சாதாரண மனிதனிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் யாராக இருந்தாலும் வேத வசனம் சொல்லுவது சத்தியம். அதனால தான் ஒரு ஆத்மா அழிஞ்சு நரகத்தில் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம், சுவிசேஷம் என்று அறிவிக்கிறோம். என் மதத்துக்கு ஆள் சேர்ப்பதற்கு இங்கே வேலை கிடையாது. மோட்சத்திற்கு ஆள் சேர்க்கணுமே, நரகத்துக்குள்ளே இந்த ஆத்மா போய்விடக்கூடாது. அந்த ஆத்திரத்தில் தான் இயேசுவை பற்றி நாங்கள் அறிவிக்கிறோம். இதைத்தான் சிலர் தவறாய் புரிந்து கொண்டு மதம் மாற்றுறாங்க, மதத்துக்கு ஆள் சேர்க்குறாங்கன்னு. மதத்தினால பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நரகத்துக்கு தப்ப முடியும், அக்னி கடலுக்கு தப்ப முடியும். இல்லாட்டா அந்த பாவம் ஒரு மனிதனை அக்னி கடலுக்குள்ளே கொண்டு போயிட்டா 100 வருஷமானாலும் உயிரோட வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பான், வெளியே வர முடியாது. 1000 வருஷமானாலும் அந்த அக்னி கடலை வேதனைப்பட்டு அது கதறி கொண்டு சத்தமிட்டு கொண்டு இருப்பான், அதுலேருந்து வெளியே வர முடியாது. 1,00,000 வருஷமானாலும் நரகத்தின் அக்னி, அது நித்திய அக்னின்னு சொல்லப்படுகிறது. அது நித்திய ஒரு அக்னி. அதனால தான் பதஸ்தத்தோடு சொல்கிற, மனம் திரும்புங்க, இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்படுங்க, பரலோகத்தை நீங்கள் போகலாம், மோட்சத்திற்கு போகலாம் என்று சொல்வதற்கு காரணம். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குது. மரணம் இன்றைக்கு சந்தித்தா அந்த பாவம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய குடிப்பழக்கம், உங்களுடைய லஞ்சம், உங்களுடைய ஊழல், உங்களுடைய இச்சையான காரியங்கள், போதை, மாத்திரை, மருந்துகள், அது உங்களை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போயிடும். அதனால தான் ஆண்டவர் பரிதபிக்கிற, ஐயோ என் பிள்ளைகள் நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாதே, அக்னி கடலில் போயிடக்கூடாதுன்னு உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். அதனால் நான் உனக்கு விடுதலை தர்றேன், உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நீ வா என்ற அழைப்பு கொடுக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். பாருங்க, அது இயேசு கிறிஸ்து. ஏன்னா நமக்காக சிலுவையில் அவர் மரித்து பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால் அவர் பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களோட பேசி இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிற காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய பாவத்தினால உங்களுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கலாம்.
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்படுகிற பாவங்கள், மீறுதல்கள் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தி சமாதானத்தை கெடுத்து விடும். ஆண்டவர் உங்களோடு பேசினார்ல, அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பாவத்தை அறிக்கையிட்டு என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவ பாரத்தை எடுத்து போடுங்கன்னு ஜெபிச்சுட்டா போதும். அந்த ஆறுதல் வந்துடும், உள்ளத்தில் மெய் சமாதானம் வந்துடும். அதுக்காக ஜெபிக்கலாமா? உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறீங்களா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கமுள்ள தகப்பனாக இயேசு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுடைய பாவத்தினால் உண்டான காயங்கள், சமாதானத்தை இழந்து வேதனை துக்கத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே மன்னியும். ஆண்டவரே, இந்த பாவம் என்னை விட்டு விலகணும். இந்த பாவத்தின் பாரத்தை எடுத்து போடும். இந்த பாவத்தினால் உண்டான காயம் என் உள்ளத்தை விட்டு மாறணும். ஆண்டவரே, இந்த பாவத்தில் இந்த முழுமையான விடுதலை எனக்கு வேணும். இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணும். என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன், உம்முடைய பாதபடியில் வைக்கிறேன். எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி என் பாவங்களை ஆண்டவரை மாற்றுவதற்காக, என் இருதயத்தை பாவமர கழுவதற்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே. அந்த ரத்தத்தின் வல்லமை என் இருதயத்திற்குள் இறங்கட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி போடுகிற ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இந்த பாவமெல்லாம் நீங்கி போகட்டும். என் உள்ளம் பரிசுத்தம் அடையட்டும், சிந்தை பரிசுத்தம் அடையட்டும். இந்த பாவத்தினால் உண்டான இந்த எல்லா வேதனைகளும் உள்ளத்தை விட்டு விலகி ஒரு ஆறுதலும் சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தர் அதை தருகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை மன்னித்து விட்டீர், காயத்தை மாற்றி விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு மனம் திரும்பினதினால அவருடைய நோய்களை எல்லாம் மாற்றுங்கப்பா. சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும். அவளை வாதித்து கொண்டிருக்கிற பூர்ண சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மந்திர பெலிசுனி கிரியைகள் அழிக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில தடைப்பட்டு நிற்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும். குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும், காரியத்தை வாய்க்க பண்ணும். உம்முடைய கரம் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிமித்தம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.